வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து பல பில்லியன் டாலர்களை செலவு செய்து 40 J-35 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வாங்க போறாங்க. சீனாவின் இந்த J-35 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை எதிர்கொள்வதற்கு இந்தியா தன்னோட Su-30 MKI போர் விமானங்களை அப்கிரேட் செய்ய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை எப்படி இந்தியா ஒரு 4.5 ஜெனரேஷன் விமானத்தை வச்சு எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கேள்வி எழுப்புறாங்க. அதற்கு இந்திய விமானப்படையை சேர்ந்த முக்கியமான அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து வாங்க உள்ள J-35 விமானம் அமெரிக்காவோட F-35 விமானத்தோட ஒரு காப்பி. அந்த விமானத்துல உண்மையாகவே ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி இருக்குதா அப்படிங்கிறது தங்களுக்கு சந்தேகம் இருப்பதா அவங்க சொல்றாங்க. இதன் காரணமாக Su-30 MKI போர் விமானங்களை அப்கிரேட் செய்வதன் மூலமே பாகிஸ்தானுடைய J-35 விமானத்தை இந்தியாவால எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்தியா Su-30 MKI போர் விமானங்கள்ல ரொம்பவும் முக்கியமான 2 அப்கிரேட்களை செய்ய இருக்காங்க. இந்த அப்கிரேட்கள் மூலமா J-35 விமானத்தை சமாளிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி Su-30 MKI போர் விமானங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. Su-30 MKI போர் விமானங்களை வச்சு J-35 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை இந்தியா எப்படி எதிர்கொள்ள போறாங்க, Su-30 MKI போர் விமானத்துல என்னென்ன அப்கிரேடுகளை இந்தியா செய்ய இருக்காங்க, எப்படி ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை ஒரு 4.5 ஜெனரேஷன் விமானத்தை வச்சு இந்தியா எதிர்கொள்ளுவாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்திய விமானப்படையை சேர்ந்த முக்கியமான அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து வாங்கும் J-35 விமானம் ஒரு முழு ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட விமானமா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது J-35 விமானத்தோட ரடார் கிராஸ் செக்ஷன் குறைவா இருக்கும். ஆனா அமெரிக்காவுடைய F-35 விமானம் போன்று ஒரு முழு அளவிலான ஸ்டெல்த் விமானமா அது இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதன் காரணமாக தான் இந்தியா Su-30 MKI போர் விமானங்களை அப்கிரேட் செய்வதன் மூலமே J-35 விமானத்தை இந்தியாவால எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சைனா பாகிஸ்தானுக்கு தன்னோட J-20 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை விற்பனை செய்யல. அதற்கு பதில் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் இல்லாத J-35 விமானத்தை விற்பனை செய்யறாங்க. J-20 விமானங்கள் தான் சீன விமானப்படையில அதிக அளவுல இணைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த J-35 விமானங்கள் தற்போதுதான் டெவலப் செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சீனா டெவலப் செய்து வரும் இந்த J-35 விமானம் அமெரிக்காவுடைய F-35 விமானத்தோட ப்ளூ பிரிண்ட 3D உருவாக்கப்பட்ட விமானம் அப்படின்னு அமெரிக்கா சொல்றாங்க. இந்த விஷயத்த வீடியோவோட இறுதியில பார்க்கலாம். முதல்ல இந்திய விமானப்படை Su-30 MKI போர் விமானங்கள்ல செய்யக்கூடிய அப்கிரேடுகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்திய விமானப்படையில 270 Su-30 MKI போர் விமானங்கள் இருக்குது. இதுல 84 விமானங்களை இந்தியா அப்கிரேட் செய்ய போறாங்க. அதாவது இந்த 84 விமானங்களை பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து வாங்கும் J-35 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை எதிர்கொள்வதற்காக இந்தியா அப்கிரேட் செய்யறாங்க. இந்த 84 விமானங்கள்ல 2 முக்கியமான அப்கிரேடுகளை இந்தியா செய்ய போறாங்க. அதாவது கேலியம் நைட்ரேட் தொழில்நுட்பம் கொண்ட வீருபக்ஷி அப்படிங்கிற ஒரு புதிய ரடாரை இணைக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம 340 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட அஸ்த்ரா MK3 மிசைல்களையும் இணைக்க போறாங்க. இந்த 2 சிஸ்டங்களையும் முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிக்க போறாங்க. Su-30 MKI போர் விமானங்கள்ல இந்த அப்கிரேடுகளை செய்வதன் மூலம் அந்த விமானத்தை ஒரு 4.5 பிளஸ் ஜெனரேஷன் விமானமா இந்தியாவால தரம் உயர்த்த முடியும். சமீபத்துல பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து J-10 அப்படிங்கிற ஒரு 4.5 ஜெனரேஷன் விமானத்தை வாங்கி தங்கள் படையில் இணைச்சிருக்காங்க. இந்த விமானம் சீன விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள J-10 விமானங்களை விட தரம் குறைவானது. அதே போன்றுதான் பாகிஸ்தானுக்கு சீனா இந்த J-35 விமானத்தை விற்பனை செஞ்சிருக்காங்க. பாகிஸ்தான்
இந்த J-35 விமானங்கள் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட விமானம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைய முயன்றால் இந்தியாவால அப்கிரேட் செய்யப்பட்ட Su-30 MKI போர் விமானங்களை பயன்படுத்தி அந்த விமானங்களை சுட்டு வீழ்த்த முடியும். அதாவது இந்தியாவோட திட்டம் என்னன்னா, பாகிஸ்தானுடைய J-35 விமானங்களை 300 இருந்து 400 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் பொழுதே கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடித்த உடனே அதிவிரைவா பறக்கக்கூடிய ஏர் டு ஏர் மிசைல்களை பயன்படுத்தி தாக்கி அளிக்கணும். இதற்காக தான் இந்தியா அஸ்த்ரா MK3 மிசைல தற்போது அதிவேகமா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அஸ்த்ரா MK3 மிசைல தற்போது காண்டிவா அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணிருக்காங்க. காண்டிவா அப்படிங்கிறது மகாபாரதத்துல அர்ஜுனன் பயன்படுத்தக்கூடிய ஒரு வில்லோட பெயர். இந்த காண்டிவா மிசைல் இந்திய விமானப்படையோட ஏர் டு ஏர் காம்பேக்ட் கேப்பபிலிட்டிய மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்தியா டெவலப் செய்து வரும் காண்டிவா மிசைல் சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை பயன்படுத்தி இயங்கக்கூடிய மிசைல். இந்த சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் தொழில்நுட்பத்தை உலகின் வல்லரசு நாடுகள் மட்டுமே டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த தொழில்நுட்பத்தை தற்போதுதான் இந்தியா வெற்றிகரமா சோதனை செஞ்சு முடிச்சிருக்காங்க. சாதாரண ப்ரொபல்ஷன் சிஸ்டங்களை பயன்படுத்தக்கூடிய மிசைல்களுக்கு ஆக்சிடைசர் தேவைப்படும். இதனால மிசைலோட எடை அதிகமாகும். ஆனா இந்த சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய இந்த காண்டிவா மிசைல்னால அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனையே பயன்படுத்தி கொண்டு நீண்ட தூரம் பறந்து சென்று தாக்குதல்களை நடத்த முடியும். அதாவது கிட்டத்தட்ட 300 முதல் 350 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறந்து சென்று இந்த மிசைல்கள்னால தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்னால ஒலியின் வேகத்தை விட 4.5 மடங்கு வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கிற்கும் அதிகமான வேகத்துல பறக்கும் பொழுது அது ஹைப்பர்சானிக் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது ஒலியின் வேகத்தை விட 4.5 மடங்கு வேகத்துல இந்த காண்டிவா மிசைல்கள் பறக்குது. அதனால இந்த வேகத்தை நியர் ஹைப்பர்சானிக் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நியர் ஹைப்பர்சானிக் ஸ்பீட ரொம்ப நேரத்திற்கு இந்த மிசைல்னால மெயின்டைன் செய்ய முடியும். இதனால டார்கெட்டை அதிவிரைவா தாக்கி அளிக்க முடியும். பாகிஸ்தான் J-10 விமானத்துல சீனாவிடம் இருந்து வாங்கிய PL-15E அப்படிங்கிற ஒரு ஏர் டு ஏர் மிசைல் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல் ஒரு எக்ஸ்போர்ட் வேரியன்ட் மிசைல். உண்மையான PL-15 மிசைல்னால 280 முதல் 300 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். ஆனா சீனா பாகிஸ்தானுக்கு 145 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய டார்கெட்டுகளை தாக்கக்கூடிய மிசைல்களை தான் விற்பனை செஞ்சிருக்காங்க. இதனால இந்தியாவுக்கு இந்த விஷயத்துல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இந்தியா Su-30 MKI போர் விமானங்கள்ல பயன்படுத்தக்கூடிய காண்டிவா மிசைல்னால அதிகபட்சமா 350 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இது சீனாவுடைய PL-15 மற்றும் அமெரிக்காவுடைய 174 BB RAM மிசைலை விட அதிக ரேஞ்ச் கொண்டதா இருக்குது. இந்த காண்டிவா மிசைலை பயன்படுத்தி பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை தாக்க முடியும். குறிப்பா சொல்லணும்னா ஃபைட்டர் ஜெட் விமானங்கள், பாமர் ஏர்கிராஃப்ட், டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட், ரீஃபியூலர் விமானங்கள், அவாக்ஸ் விமானங்களையும் தாக்கி அளிக்க முடியும். அடுத்து Su-30 MKI போர் விமானத்துல கேலியம் நைட்ரேட் டெக்னாலஜி கொண்ட வீருபக்ஷி அப்படிங்கிற ஒரு அதிநவீன ரடாரை இணைக்க போறாங்க. இந்த ரடார்ல 2600 டிரான்ஸ்போர்ட் ரியாக்டிவ் மாடியூல்ஸ் இருக்குது. இதனால நீண்ட தூரத்துல உள்ள டார்கெட்டுகளை கண்டுபிடிக்க முடியும். இந்த கேலியம் நைட்ரேட் தொழில்நுட்பம் ரடாரோட கூலிங் எஃபிஷியன்சிய அதிகப்படுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த புதிய வீருபக்ஷி ரடார் இந்தியா பயன்படுத்தி வரும் பழைய ரடார் சிஸ்டங்களை விட எடை குறைவா இருக்குது. இந்த ரடாரை இயக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பவரும் ரொம்ப கம்மியா இருக்குது. இந்த வீருபக்ஷி ரடார்களை மிக எளிதா Su-30 MKI போர் விமானங்கள்ல எந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் மாடிஃபிகேஷனையும் செய்யாமலே பொருத்திக் கொள்ள முடியும். இந்த வீருபக்ஷி ரடார் சிஸ்டத்தினால எதிரி போர் விமானங்கள் 450 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் பொழுதே கண்டுபிடிக்க முடியும். இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லப்படுது. பாகிஸ்தானோட பெரும்பாலான விமான தளங்கள் லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியில இருந்து 450 கிலோமீட்டர் தொலைவுல தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வீருபக்ஷி ரடாரை
இந்தியா பயன்படுத்தும் பொழுது பாகிஸ்தான் ஏர்பேஸ்ல இருந்து எந்த ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆனாலும் இந்தியாவால கண்டுபிடிக்க முடியும். இதன் மூலமா பாகிஸ்தானுடைய J-35 விமானங்கள் தன்னோட விமான தளத்தில இருந்து டேக் ஆஃப் ஆகும் பொழுது இந்திய விமானப்படையின் Su-30 MKI போர் விமானங்கள்னால கண்டுபிடித்து காண்டிவா மிசைலை பயன்படுத்தி தாக்கி அளிக்க முடியும். பாகிஸ்தான் முப்படைகள்ல 81% சீன ஆயுதங்கள் தான் பயன்பாட்டில் இருந்து வருது. ஆனா சீனா பாகிஸ்தானுக்கு தன்னோட அதிநவீன ஆயுதங்களை விற்பனை செய்யாம தரம் குறைவான ஆயுதங்களை தான் ஏற்றுமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி ஏற்றுமதி செய்யப்பட்ட விமானம் தான் இந்த J-35 விமானம். அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் பொருளாதாரம் ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. IMF மற்றும் வேர்ல்ட் பேங்க்ல இருந்து பெயிலோட் பேக்கேஜ் வாங்கி தான் நாட்டையே நடத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்க எப்படி இவ்வளவு அதிகமா செலவு செய்து J-35 விமானங்களை வாங்குறாங்க அப்படின்னு இந்தியாவுக்கு சந்தேகம் இருக்குது. IMF இருந்து வாங்கக்கூடிய எய்ட் மணியை வச்சு இவங்க தங்களோட ராணுவத்தை பலப்படுத்துறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இந்தியாவுக்கு இருக்கு. இதனால IMF இந்தியா கம்ப்ளைண்ட் செஞ்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில அமெரிக்க விமானப்படையை சேர்ந்த முக்கியமான அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, சீனா டெவலப் செய்து வரும் J-35 விமானம் தங்களோட F-35 விமானத்தோட ஒரு காப்பி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதாவது சில வருடங்களுக்கு முன்னாடி சைனீஸ் ஹேக்கர்ஸ் கிட்டத்தட்ட 50 டெராபைட் டேட்டாவை அமெரிக்காவிடமிருந்து ஹேக் செஞ்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த 50 டெராபைட் டேட்டால F-35 விமானத்தோட பெரும்பாலான தொழில்நுட்பங்கள் இருந்ததா அவங்க சொல்றாங்க. ஆனா F-35 விமானத்தோட ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தை சைனாவால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. இதன் காரணமாக சீனா டெவலப் செய்யும் இந்த J-35 விமானம் அமெரிக்காவுடைய F-35 விமானம் போன்று ஒரு ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட விமானமா இருக்காது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதே நிலையத்தான் இந்தியாவும் எடுக்கிறாங்க. இதன் காரணமாக தான் பாகிஸ்தான் பல பில்லியன் டாலர்களை செலவு செய்து 40 J-35 விமானங்களை வாங்குறாங்க. அதை முறியடிப்பதற்கு இந்தியா தன்னோட Su-30 MKI போர் விமானங்களை அப்கிரேட் செய்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்கிரேட் செய்யப்பட்ட Su-30 MKI போர் விமானங்கள்னால பாகிஸ்தானுடைய J-35 விமானங்களை எதிர்கொள்ள முடியுமா முடியாதா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.